டி பிரபாகரன் அவர் வந்திருக்காரு. டி பிரபாகரன் அண்ணா, அவருடைய அண்ணா வந்திருக்காரு. அவரும் நம்மளுடைய முன்னாள் மாணவர். ரெண்டு பேருமே இன்னைக்கு அரசு ஊழியர் ஆயிட்டாங்க. வந்தக்கா குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே அரசு ஊழியர், ரெண்டு பேருமே இன்னைக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்க. ஃபேமிலியில் வந்து பிரபாகரனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, பேருக்கு தகுந்தார் போல் தான் மிகப்பெரிய போராளி. என்னென்னா இது நடத்தணும் அது நடத்தணும், நிறைய அவர் ஆர்வம் ரொம்ப அதிகம். ரொம்ப அட்வான்ஸாக கவனிச்சிட்டே இருப்பார். பாடம் கவனிச்சு போயிட்டே இருக்கும். டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம வந்தக்கா. டெஸ்ட்டு அந்த நடத்துகின்ற வேலையிலே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஐயா என்ன இது முடிக்கணும் அதை முடிக்கணும் இதெல்லாம் எப்போ முடிப்பீங்க. வகுப்பிலே என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்சில் என்னை அதிகமாக கேள்வி கேட்ட ஒரே மாணவன் பிரபாகரனா மட்டும்தான் இருப்பார் வந்தக்கா. நீங்களாம் என்னை எதுவுமே கேட்குறதில்ல, எங்கே ஐயா இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. பிரபாகரன் வந்து ஒன்று கிளாஸில் நிறுத்தி கேட்டுருவார், இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வந்து கேட்டுருவார் வந்தக்கா. அந்த ரெண்டும் இல்லைன்னா ஒரு வாரத்தில் ஒரு நினச்சி ஃபோன் பண்ணி ஒன்று என்கிட்ட பேச முயற்சி பண்ணுவார். முடியலைன்னா சர்ட்டு காமராஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவார். ஸோ ஏதாவது ஒன்று எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு மாணவன். தன்னுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது, நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தீர்க்கமாக ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையோட ஷெட்யூல் போட்டு அட்டவணையிட்டு நாள்தோறும் காலையில் எழுந்து படிக்கிற பழக்கம், அதை ஒரு முறையாக, அதாவதுன்னா எது ஒழுக்கம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது ஒழுக்கம். அப்போ தான் வெற்றிக்கு வித்திடும். ஸோ அதை மிகச்சரியாக கடைபிடித்து இன்றைக்கி ஒரு குரூப் 4 எக்ஸாம், அப்புறமா குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2ல் இன்றைக்கி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்ல போஸ்ட் அது வந்தக்கா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். அதில் இன்றைக்கி பல்வேறு அரசு நிறுவனங்களை தணிக்கை செய்கின்ற அதிகாரியாக அவர் உருவெடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பிரபாகரன் அவர்களை இங்கு ஒரு சில வார்த்தைகள் எப்படி படித்தார், என்னெல்லாம் இந்த பயிற்சி மையம் அவருக்கு உதவிகரமாக இருந்தது, அவர் என்ன முயற்சித்தார் அப்படின்றத உங்கள் முன் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பிரபாகரன். அதற்கு முன் அவருடைய சகோதரன் நாராயணன் அவர்கள், அவர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவர் வந்துக்கா. நான் வந்து ஆல்ரெடியே குரூப் 4ல் இந்த ஏடிசிலே படிச்சுட்டு இருந்தேன், சூப்பர் பேட்சில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு எடுத்திருந்தேன். அதாவது இந்த போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஏடிசிலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுமே வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறோன்னா அதை வந்து ஃபுல்லாக நம்பணும். ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க. நிறைய வந்துட்டு சரி நான் இப்படி படிச்சுன்ற சொல்கிறத விட்டுட்டு, இப்போ நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டுறாங்க. ஆனால் காஞ்சிபுரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சென்டரே வைக்கல அவங்க. அப்போ நான் போயிட்டு எங்கள் மேடம் கிட்டே போய் நான் வந்து சண்டை போடுறேன். ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் காஞ்சிபுரத்தில் இல்லை, எங்களை வந்து திருவள்ளூரில் போடுறாங்க, இல்லைனா திருவண்ணாமலையில் போடுறாங்க, ஏன் ஒரு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சென்டர் ஏன் போடலை அப்படின்னு கேட்கும்போது அந்த மேடம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணது ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் நான் காஞ்சிபுரத்துக்கு ஸ்ட்ரென்த்து வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து அலாட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பக்கத்தில் இருந்த இன்னொரு சார் வந்து என்ன வந்து கேட்குறாரு, என்னப்பா ப்ராப்ளம், இல்லை சார் இந்த மாதிரி என்னை வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் போடலை. அப்படி அவரு சொல்கிறார், நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க, எப்படி நாங்கள் உங்களுக்கு போட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் வந்துட்டு இன்னொரு சார் சொல்கிறாரு, காஞ்சிபுரம்னா நிறைய கும்பலாக வருவீங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணுவீங்க, என்னப்பா உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது நமக்கே வந்து அசிங்கமாக இருக்குது. கிளாஸ் வராங்க, கொஞ்ச நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் லீவ் போட்டுருவாங்க, நிறைய டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க, அதனாலே ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு வரவே மாட்டேங்குது. வந்துட்டு அதை வந்து நம்பி படிக்கவும் மாட்டேன்றாங்க. ஒரு ஃபேக்கல்ட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டேன்றாங்க. இப்போ நீங்களே கூட இவ்வளோ பேர் வரீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படி ரிசல்ட் வந்து வராது இல்லைங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தது ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃபஸ்ட் நாள் போய் சேர்ந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சாங்க. அது வரைக்குமே நான் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமலே கண்டினியூவாக வந்துட்டு இருந்தேன். நான் அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணுவேன், அதனால தான் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணால் பாஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. அதுபோல் எங்கள் கூட ஒருத்தங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அக்கா, அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதாவது அந்த யூடியூப்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட நம்ம போய் பர்சனலாக கேட்கும்போது தான் தெரியுது, நான் வந்து ஒரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நான் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லக்கா, அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்களே படிச்சிங்க அப்படின்னு சொல்லணும்னா, இல்லை எங்களுடைய ரிலேஷன் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, டவுட்லாம் இருந்தால் நான் அவங்ககிட்ட கேட்டுப்பேன், பரவாயில்ல நீங்களே நல்லா டிசிப்ளினாக படிச்சிருக்கீங்களா அப்படி சொன்னோம்னா, எங்கள் ரூம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, ரயில்வே படிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். அதாவது ஒரு இன்ஸ்டியூட் போனால் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் செல்ஃபாக படித்தோம், நாங்கள் வீட்டில் இருந்தே படித்தோம், நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம்,
ஆனால் அதை நீங்கள் அதாவது நம்ம ஏரியா பசங்க நீங்கள் இருக்கிற பசங்களாம் அதை பார்த்துட்டு நம்மளே படிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற எந்த விஷயமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண மாட்டேன்றோம். நம்ம ஜஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறோம். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஸ்டியூட் போகிறதுங்கிறது நம்மளோட டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணலாம் ஈஸியாக. நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளே வீட்டிலேருந்து படிக்கலாம்னு நினச்சிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டே இருக்கணும். அதே போல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடத்துவாங்க, மெட்டீரியல் நல்லாயிருக்கும், டெஸ்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்பாட்ட வேறு என்ன சொல்கிறதுனா, ஸோ நம்ம ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் கூட அங்கே ஆஃபீஸ்லாம் போகிறோம், சேர்மன் இருப்பாங்க, கவுன்சிலர் வருவாங்க. யார் போனாலுமே நம்ம வந்தோம்னா நம்ம ஐடி கார்டு போட்டுட்டு போனோம்னா நமக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, எங்களுக்கு வந்து ஒரு கயனி இருந்துச்சு. அதாவது ஏரிக்குள்ளே ஒரு கயனி இருந்துச்சு. அந்த கயனியை வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஏரிக்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு கயனியை மாற்றிட்டு வந்தோம். எங்களுடைய சொந்த கயனி தான். ஆனால் அதுக்கு பட்டா வாங்க முடியல. அது எப்படி பட்டா வாங்குறதுன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியல. நாங்களும் சின்ன பசங்களாக இருந்தோம். அது என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப எங்கள் அப்பா கஷ்டப்பட்டே இருப்பார். நாற்று எடுப்பார் எங்கள் அப்பா. காலையில் நாற்று எடுப்பார். அதுக்கப்புறம் சைக்கிளில் வந்து இந்த காஞ்சிபுரம், அப்போலாம் வந்து வாலாஜாபாத் தாலுக்கா பிரிக்கல, காஞ்சிபுரத்துக்கு வந்து சைக்கிளே வருவார். எப்படி இதை பட்டா மாற்றுறது, எப்படி அதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பா. அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த பட்டா கொடுக்குறதே, பட்டா வந்து பத்திரம் பதிவு பண்ணுறதே ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் போய் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணேன். அந்த பட்டா கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். அந்த பட்டா கொடுக்குறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் அண்ணன் ரெவன்யூவில் ஒர்க் பண்ணுறான். அப்புறம் வந்து ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் தெரு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு தெரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எல்லாமே கூரை வீடுகளாக இருக்கும். எல்லாமே ரொம்ப இதுவாக தான் இருக்கும். எங்கள் தெருன்னா அப்படியே ரொம்ப அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க எங்கள் ஊர்லேயே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ளாட்சி நிதியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை ஆடிட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் நான் போய் சேர்ந்துருக்கேன், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு எதனா வேணும்னா, இப்போ வாலாஜாபாத் வீடியோ போனால் நம்மளை பார்த்தா பயப்படுறாங்க, இந்த ஆடிட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. நமக்கு என்ன வேணுமோ நம்ம இன்றைக்கி அதை செய்ய முடியும். அதாவது கவர்மெண்ட் வேலைங்கிறது தான் அதிகாரம், அதுதான் ரெஸ்பெக்ட். இப்போ நீங்கள் ட்ரெயினில் கூட நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுவாங்க, நம்மளை விட நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு இது வந்துன்னா நம்ம கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம கூட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு அவங்களே வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வேலை வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு உண்டான ஒர்த்து வந்து அதில் இருக்குது. நீங்கள் அதை வந்து நம்பி படிக்கலாம் நீங்கள் அதில். ஸோ நீங்கள் ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த ஃபீல்டிலே ரொம்ப நாள் கண்டினியூவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடச்சிரும். கண்டிப்பாக என்ன ஒன்று கன்சிஸ்டன்ட் படிச்சுட்டே இருக்கணும். எல்லோரும் சொல்கிறது தான் இது, என்ன சொல்கிறதே திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு போகிறதா அடிக்கும். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் வந்து சோர்ந்து போயிடுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட முடியும். அதே போல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நம்ம ஒரு இன்ஸ்டியூட் வந்து சேர்ந்துறோம்னா அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளே வந்து ஒதுக்கிறது, இது படித்தா போதும், அது படித்தா போதும், இதெல்லாம் தப்பு சரி நம்ம வந்து இடப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம போய் ஃபுல்லாக வந்து சரண்டர் ஆகிடணும். என்ன சொன்னாலும் அப்படி நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4 போகும்போது தமிழில் ஈஸியாக கேட்டாங்க, மேக்ஸ்லாம் ஈஸியாக கேட்டாங்க, ஜிகே கஷ்டமாக கேட்டாங்க. அப்போயும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேரால் பாஸ் பண்ண முடியல. அப்புறம் வந்து இப்போ குரூப் 2 போகும்போது தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, அப்போ நிறைய பேரால் பாஸ் பண்ண முடியல. அப்போ என்னன்னா எல்லா டைமுமே ஏதாவது ஒரு டாப்பிக்கை ரொம்ப கஷ்டமாக கேட்டுருவாங்க. அது ஒரு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அந்த டைம் வேலை வாங்காமல் போனதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு 100% சிலபஸ்னா 100% சிலபஸையும் நான் கவர் பண்ணிட்டு போனால் நம்ம கண்டிப்பாக ஒரு வேலையை வாங்கிட்டு வந்துடலாம். அதை நிறைய பேர் பண்ணவே மாட்டேன்றாங்க. நீங்கள் திருப்பி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து ரொம்ப தாண்டி போயிட்டே இருக்கும். அதே போல் ஆண்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நல்லா படிக்கணும். இப்போ பெண்கள் என்ன தான் சொன்னாலுமே அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆம்பளை பையன் வேலைக்கு போகலாம் நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளை இன்னும் கூட சொல்லுவேன், நான் வந்து ஏரியில் எங்கள் ஊர் ஏரிக்கரையில் உட்காந்து படிக்கிறதுக்காக நான் வந்து ஏரிக்குள்ளே போவேன். அந்த இடத்துல மீனுக்கு வந்து அந்த ஏலம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஏரி ஏலம் எடுக்கிறவங்க என்னை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க, இவனை மீன் பிடிச்சிட்டு போகிறானா. ஆனால் எனக்கு தரையில் இருக்கிற மீனே பிடிக்க தெரியாது எனக்கு. ஆனால் நான் என்னமோ அந்த ஏரி அவ்வளோ தண்ணியில் இருக்கிறத மீன் பிடிக்கிற மாதிரி என்னை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் ஒரு நாள் என்ன வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுற, என்ன பையில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொல்லுவேன், நான் இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நான் வந்து கவுன்சிலிங் எடுத்திருக்கேன், அன்னையிலேருந்து நம்மளை வந்து எதுவும் நம்மளை வாட்ச் பண்ண மாட்டேன்றாங்க, எதுவும் நம்மளை பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குது. நீங்களும் வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ நான் கூட கம்பெனிக்கெலாம் போவேன். அதாவது அங்கே வந்து பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் தூக்குற பொருளாக இருக்கும். நம்மளால் வெயிட்லாம் தூக்க முடியாது. அவங்களாம் ரொம்ப வெயிட் தூக்கி வேலை ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வான், போய் உக்காந்துப்பான் அவங்களாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்க மாட்டேன் தவிர
என்னால் ரொம்ப நேரம் செய்ய முடியும் நல்ல ஒரு வேலையை. ஓட்டி போட்டாங்கன்னா அதையும் செய்வேன், ரெண்டு ஷூட் போட்டாலும் அதையும் செய்வேன், சண்டே கூப்பிட்டாலும் அப்பயும் என் வேலைக்கு போவேன் நான். அப்போ நான் யோசிப்பேன், நம்மளால் வந்து ரொம்ப நேரம் ஒரு வேலையை செய்ய முடியுது, அவனால் வெயிட் தூக்க முடியுது. நம்ம அவனை அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து நமக்கு தாழ்மான பண்ண வந்துடும். நம்மளால் ஒரு திறமை இருக்குது, அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை நீங்கள் வந்து உணரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட திறமையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும். அதே போல் ஒருத்தன் வந்து 12 மணி நேரம் படிப்பான், ஒருத்தர் 8 மணி நேரம் படிப்பான். அது மாதிரிலாம் நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். நீங்களாம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சாருக்கெல்லாம், காமராஜ் சார், சசி சார், ஐயா சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாழ்த்து வணங்கிய நம்ம பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. பிரபாகரனுடைய அந்த லட்சிய போக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய குடும்ப பிறந்திருந்தது எப்படியாக இருந்தாலும் சரி, மறக்கின்ற வேலையிலே ஒரு சாதனையாளனாக மட்டும்தான் இந்த மண்ணிலிருந்து மறுத்திருத்தல் வேண்டும் அப்படின்றத லட்சியமாக கொண்டு அண்ணன் தம்பி இருவருமே அந்த லட்சியத்தை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க குடும்பத்திலேருந்து. மகிழ்ச்சிகரமான தருணம்.